சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி ராஜாங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. ஈஸ்வரி எவ்வளவோ கடுப்பேத்தி பாக்குது. நீ தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு சொல்லி தலையில தண்ணியை ஊத்தி சூடத்தை ஏத்தி சத்தியம் பண்ணிட்டு போனவளாச்சே, திரும்ப குழந்தை பாசத்தினால திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரப்போறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எவ்வளவோ வெறிப்பேத்தி பாக்குது. ஆனா தமிழ்ச்செல்வி பார்த்தா அசையாம ராஜாங்க வீட்டு கேட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அம்மாச்சி, நான் பார்க்க வந்தது அழகர, அவருக்கு ஃபோன் பண்ணி வெளியில கூட்டிட்டு வர சொல்லுங்க அழகர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, அப்பத்தாவும் சேதுக்கு ஃபோன் பண்றாங்க. டேய், நாங்க வீட்டு வாசல்ல தான்டா நிக்கிறோம், அழகரை செத்த தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, சேதுவும் பதறி அடிச்சு பார்த்தா அழகரை வேகமா தூக்கிட்டு வராரு. இன்னைக்கு தமிழ்ச்செல்விக்கு பிறந்த நாள், தமிழ்ச்செல்விக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள கடந்து துடிக்கிறாரு. 1000 தான் அவ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அவ என் பொண்டாட்டியா இருந்தவ, இந்த பிள்ளைகளுக்கு அவ அம்மா. இன்னைக்கு அவளுடைய பிறந்த நாள், இன்னைக்கு அவ மனசு கஷ்டப்படக்கூடாது, இன்னைக்கு அவ புள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேது மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அழகரையும் தூக்கிட்டு பார்த்தா இங்க சேது வேகமா வராரு. அழகரை பார்த்ததும் தமிழை கண்ணு கலங்குறாங்க. எங்க இப்படி குழந்தைய கூட்டிட்டு வேகமா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்துட்டு சேது பின்னாடியே ஐஸ்வர்யாவும் விறுவிறுன்னு கிளம்பி வருது. இவங்க என்ன இங்க நிக்கிறாங்க? ராத்திரி முழுக்க வீடியோ கால் பேசினது பத்தாதுன்னு இப்ப வீட்டுக்கே பார்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்களா? கொஞ்சம் கொஞ்சமா போன்ல பேசி இப்ப வீட்டுக்கு கேட்டு வரையே வந்துட்டு அப்புறம் நாளைக்கு வீட்டுக்குள்ளே வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா போய் நிக்குது. தமிழ்ச்செல்வி, நீங்க என்ன இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, ஐஸ்வர்யா, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள்ல எனக்கு அழகரை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, சேதுவும் பாக்குறாரு. என்ன பார்த்தா என்ன ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இப்ப அவன் சொன்னது உன் காதுல விழுகலையா? இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாளுடா, அதான் அழகரும் மீனாட்சியும் அவ கூட இருக்குன்னு நினைக்கிறா. ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் அழகரை நாங்க வெளியே தூக்கிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், ஏதே 1 மணி நேரமா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், என்னடா 1 மணி நேரம் தான், அழகரையும் கூட்டிட்டு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடும்டா. இன்னைக்கு அவ பிறந்த நாள், காலையிலேயே அழுக ஆரம்பிச்சிட்டா. என் பிறந்த நாள் அன்னைக்கு என் 2 பிள்ளைகளும் என் கூட இருக்குன்னு அவ ஆசைப்படுறாடா. இதுக்கு 1 மணி நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் அனுமதி கூட அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சேதுவும் தமிழை பார்க்குறாரு. தமிழை கண் கலங்கி நிற்கவும், சரி சரி, பிறந்த நாள்ன்றதுனால நான் எதுவும் சொல்லலை, 1 மணி நேரம் தானே, சீக்கிரம் போயிட்டு கொண்டாந்து கொடுத்துருங்க அழகரை அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு. தமிழும் பார்த்தா அழகரை தூக்கிக்கிட்டு ஆட்டோல ஏறிறாங்க. கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. மாமா, அவங்க தான் கோயிலுக்கு போயிட்டாங்களே, நீங்க இங்கேயே நிக்கிறீங்க, வாங்க மாமா உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வம்படியா சேதுவை உள்ள கூட்டிட்டு வருது. உள்ள கூட்டிட்டு வந்து ஐஸ்வர்யா கேக்கெல்லாம் கட் பண்ணி சேதுவுக்கு ஊட்டி விடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே தமிழ்ச்செல்வி, அழகரு, மீனாட்சி, அப்பத்தா எல்லாரும் வந்துடுறாங்க. ஆட்டோ சத்தத்தை கேட்டதுமே வேகமா சேது வெளியில வராரு. அழகரு வந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வெளியில வராரு. தமிழ்ச்செல்வி கையில அழகரை வச்சிருக்காங்க. அழகரு, வாடா வாடா வாடா, கோயிலுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேது அழகரை தூக்குறாரு. அப்பத்தா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஏது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களா? எனக்கு ஒன்று இன்னைக்கு பிறந்த நாள் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, நான் ஒன்றும் உனக்கு சொல்லலை, அழகரோடைய அம்மாவுக்கு சொன்னேன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். டே அழகரு, உங்க அம்மாவுக்கு சொல்லிடுடா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஜாட மாடையா சொல்ல, தமிழ்ச்செல்வியும் காதில் வாங்கிக்கிட்டு மீனாட்சி கிட்ட, மீனாட்சி ரொம்ப நன்றின்னு சொல்லேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. அப்பதான் பார்த்தா ஐஸ்வர்யா வேகமா வெளியே வருது. இவங்க 2 பேரும் பேசுற அளவுக்கு வந்துட்டாங்களா, சிரிச்சு பேசுற அளவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பார்த்தா வேகமா ஐஸ்வர்யா ஓடியாந்து, மாமா அழகர் வந்துட்டானா, வாங்க மாமா, அழகரை வாங்கிட்டீங்களா, உள்ள வாங்க, கேக்கு கட் பண்ணது பாதியோட இருக்கு, உள்ள வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவையும் தமிழையும் சந்திச்சு பேச விடா தடுக்கிறதுலயே ஐஸ்வர்யா குறியா இருக்கு. அப்பதான் சேது பார்த்துட்டு, ஐஸ்வர்யா அழகரை நீ கையில வச்சிரு, மீனாட்சியை நான் தூக்கி கொஞ்சிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இதுக்கு என்ன மாமா, தூக்கி கொஞ்சுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை சேது கையில வாங்குறாரு. அழகரை ஐஸ்வர்யா கையில வச்சிருக்கு. மீனாட்சியை சேது தூக்கி கொஞ்சிட்டு தமிழ்ச்செல்வி கிட்டே கொடுத்துறாரு. சரி டே அழகரு, வாடா, மீனாட்சிக்கு பாய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது ஐஸ்வர்யா கிட்ட இருந்து அழகரை வாங்க போகையில அழகரை சேது தூக்கவும், அழகரு கையை பார்த்தா இங்க ஐஸ்வர்யா கழுத்துல இருக்கிற தாலியை இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. ஐஸ்வர்யா கழுத்துல இருக்கிற தாலியை அழகர் இறுக்கமா பிடிக்கவும், அழகரு விடுடா விடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அழகர் கையில இருக்கிற தாலியை எடுக்க பாக்குது. ஆனா அழகரு ஐஸ்வர்யா கழுத்துல இருக்கிற தாலியை இறுக்கமா கையில பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேன்னவும் இங்க ஐஸ்வர்யாவை பார்த்தா எவ்வளவோ தடுத்து பாக்குது. ஐஸ்வர்யாவும் கையை எடுத்து பாக்குது, குழந்தை கையை நல்லா இறுக்கமா பிடிச்சிருக்கு.
அழகர் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஐஸ்வர்யா கையில இருக்கிற குழந்தைய வாங்க போகையில ஐஸ்வர்யா கையில இருக்கிற தாலி பார்த்தா அழகர் பிடிச்சி இழுத்து அந்து போகிறது. ஐஸ்வர்யா கழுத்துல இருக்கிற தாலிய அழகர் பிடிச்சி இழுக்கவும் ஐஸ்வர்யா கழுத்துல இருக்கிற தாலி அந்து போகிறது. ஐயோ தாலி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பதற சேதுவும் பார்த்தா அதிர்ச்சியோட பாக்குறாரு. அப்பத்தா தமிழ் எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஐயோ கழுத்துல இருக்கிற தாலி இந்த பையன் எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்க்க, நீ அழகரு என்னடா இப்படி செஞ்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி, மாமா என்ன மாமா என் கழுத்துல இருக்கிற தாலிய அழகர் பிடிச்சு இழுத்துட்டானே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும் அப்பதான் செய்து, ஐஸ்வர்யா இதுக்காவா போய் பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்க, குழந்தை தானே கழுத்துல இருக்கிற சரி இதே இது ஒரு செயினா இருந்தா அழகர் பிடிச்சு இழுத்துருப்பான் தானே, நீ ஏன் தாலி இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் மறைச்சு உள்ள சேலைக்குள்ள போட்டிருந்தேன்னா அப்படி குழந்தை இழுத்துருக்காதுல, நீ இப்படி வெளியே போட்டிருக்கவும் தானே குழந்தை பிடிச்சி இழுத்துருச்சு, உனக்கு தான் தெரியும்ல அவன் முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறான்னு, நீ பாட்டுக்கு இப்படி அசால்ட்டா தாலியை போட்டிருந்திருக்க, அதான் அவன் பிடிச்சி இழுத்துட்டான், விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது அசால்ட்டா சொல்ல ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன இவரு என் கழுத்துல இவர் கட்டின தாலிய குழந்தை பிடிச்சி இழுத்து அத்துட்டான்னு சொல்றேன், இவர் என்னன்னா இது பெருசாவே எடுத்துக்கிற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சியா பார்க்க தமிழ்ச்செல்வி அப்பத்தாவும் பார்த்தா அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேது கட்டின தாலிய சேது மகனே அவ கழுத்துல இருந்து அத்துட்டானே, இது நல்லதா இல்லையே, எனக்கு இது தப்பால படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு தோணுது. அப்பதான் தமிழ் ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்துறதுக்காக, ஐஸ்வர்யா நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க, ஏதோ குழந்தை தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டான், நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க, அதான் இன்னும் கொஞ்ச நாள்ல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல, அப்ப அவர் கையால தாலி செயினை கழுத்துல போட்டுக்கங்க, செயின்னா குழந்தையால எதுவும் செய்ய முடியாது, இது மஞ்சக்கயிறா இருக்கிறதுனால குழந்தை பிடிச்சி இழுத்ததும் அந்து போயிருச்சு, நீங்க இது ஒன்றும் பெருசா தப்பா எடுத்து மனசால வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஐஸ்வர்யாவுக்கு ஆறுதல் சொல்ல, இருந்தாலும் ஐஸ்வர்யா மனசு கேட்க மாட்டேங்குது, என் கழுத்துல இருக்கிற தாலியை இந்த குழந்தை பிடிச்சி இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு மனசெல்லாம் கவலையா இருக்கு. பிறந்த நாள் அதுமா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பதட்டப்பட்டுக்கிட்டே கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வர, ஐஸ்வர்யா என்னாச்சு, ஏன் உன் முகமே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியின் சித்தராவும் பதற, ஆன்டி என் கழுத்துல இருக்கிற தாலிய அழகரு கையில பிடிச்சு இழுத்து அத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியோட கேட்க, ஆமா ஆண்டி அழகரு என் கழுத்துல இருக்கிற தாலியை இறுக்கமா கையில பிடிச்சிருந்தான், விடு விடுன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தும் கையை எடுத்து பார்த்து விடாம மாமா தூக்குனாரா, அப்படியே அவ கையோட தாலியை இழுத்து பிடிச்சு அந்திருச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கழுத்துல கிடக்கிற தாலி இந்த மாதிரி ஆயிருச்சேன்னு சொல்லி ஈஸ்வரி கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கு.